ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீனு அவங்க சாரு விரலாம் மோதிரத்தை போட்டு விட்டுருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மாயா சொல்கிறாங்க, என்னடா அப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி மாயா அதிர்ச்சியோட கேட்கும்போது, ஆமாம் எனக்கு இந்த மாயா வேண்டாம், எனக்கு சாரு தான் எனக்கு ஏற்ற பொண்டாட்டி, அதனால தான் நான் அவள் விரல மோதிரத்தை போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே ஜானகி ராகராம் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பத்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க, எனக்கு ஏற்றவ இந்த சாரு தான், அதனால் சாரு தான் எனக்கு பொண்டாட்டியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாருவோட கையை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் தெரியுது அது எல்லாமே பத்மா கனவு கண்டிருக்காங்க அப்படின்னு. நீ சாரு தான் உனக்கு ஏற்றவா, சாரு தான் உனக்கு ஏற்றவன்னு சொல்லிட்டு பத்மா வளரவும், இது கிட்டதுமே உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது அப்போ பத்மா கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை. இதை பார்த்துட்டு பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஐயோ அப்போ சீனு சாரு வரல மோதிரம் போட்டு விடலை அப்படிங்கும்போது, இன்னும் நிச்சயார்த்தமே ஆரம்பிக்கல, நீங்க வேற கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு பார்வதி சொல்லவும் பத்மாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க மோதிரத்தை போட்டு விட சொல்றாங்க ஜானகி. அப்போ சீனு மோதிரத்தை கையில வச்சுக்கிட்டு அவங்க மாயாவையும் சாருவையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்தோம்னா மாயா வரலாம் அந்த மோதிரத்தை போட்டுருந்தாங்க. இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. சாருவுக்கும் ஒன்றும் புரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம வரல தான் சீனு மோதிரம் போடுவான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இவன் என்னன்னா மாயாவுக்கு மோதிரத்தை போட்டு விட்டுட்டானே அப்படின்னு சாருவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சீனு மாயாட்ட சொல்றாங்க, மாயா நான் உன்னை விட்டுட்டு பிரிஞ்சிடவே கூடாது, என்ன பிரச்சனை நடந்தாலும் சரிதான், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது, எனக்கு ஏற்ற பொண்டாட்டி நீ தான், சொல்ல போனால் எனக்காக நீ என்னெல்லாம் இழந்திருக்கிற, நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனு ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி பார்க்குறாங்க. நிச்சயார்த்தத்துக்கு முத நாள் கிஷோரும் மாயாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீனு கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ கிஷோர் சொல்கிறாங்க, உனக்கு சீனு ஏற்ற வந்தான்னா நீ நல்லா யோசனை பண்ணிக்க அப்படிங்கும்போது, என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஏற்றவன் சீனு தான், சொல்ல பொண்ணைக்கு அவனை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், அதனால தான் என்னுடைய ஃபாரின் குடியுரிமை கூட நான் வேண்டான்னு சொல்லிட்டு நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் அந்த வீட்டை விட்டு நான் வரவே மாட்டேன், எனக்கு புருஷன்னு சொன்னாக்கே அது சீனு தான், சீனுவை நான் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்பா, அவனுக்காக நான் எதை வேணாலும் செய்யறதுக்கு நான் துணிஞ்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதனால அவனுக்காக நான் எதனால நான் இழப்பேன், ஆனால் சீனுவை மட்டும் நான் இழக்க மாட்டேன்பா அப்படின்னு மாயா கிஷோர்கிட்ட சொல்லவும் இதை சீனு கேட்டுட்டு அவங்க கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃப்ளாஷ்பேக்காக அந்த கதையை அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் மாயா வரல அவங்க மோதிரத்தை போட்டு விடுதாங்க. நிச்சயார்த்தம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அவங்க எதையோ பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ மணி சீனுவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. என்னடா யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற, இப்போ நிச்சயார்த்தம் ஆரம்பிக்க போகிறாங்க, நீ எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற, மாயாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சண்டை நடந்தது, அதனால இங்கே ஏதாவது நீ செய்ய போறிய அப்படிங்கும்போது அப்போ சீனு சொல்கிறாங்க, இல்லைப்பா மாயா ரொம்பவே நல்லவப்பா, அவளுக்காக நான் எதையும் நான் இழக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா மாயாவுக்கும் அம்மாவுக்கும் சரிப்பட்டு வருமா அதை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன்பா, என்னதான் இருந்தாலும் மாயா எனக்கு தேவை, அதே மாதிரிக்கு அம்மாவும் எனக்கு தேவைதான்பா, ஆனால் அம்மாவோட பேச்சை மாயா கேட்க மாட்டேங்கிறாளா அதை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, உங்கள் அம்மாவோட ஒரு பக்கம் தானே உனக்கு தெரியும், பாரு அந்த வீடியோ பார்த்து தானே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, அந்த வீடியோ நீ முழுசா பார்க்கல, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அவங்க மணி எடுத்து காட்டவும் அதில் பார்க்குறாங்க. அப்போ மாயாவோட அப்பா அம்மாவை பத்மா ரொம்பவே கண்ணா பண்ணான்னு ரொம்ப மோசமாக திட்டுதாங்க. அதனால மாயா கோவம் அவங்களும் திருப்பி பேசுகிறாங்க, பாத்தியா மாயா பேசுனது மட்டும் தானே நீ பார்த்துருக்குற, உங்கள் அம்மா மாயாவோட அம்மா அப்பாவை எந்த அளவுக்கு மோசமாக பேசியிருக்கிறாங்க, சொல்ல பொண்ணாக்கி மாயா பேசுனதெல்லாம் கம்மி தான், இதுவே மாயா இடத்துல வேற ஒரு பொண்ணா இருந்தா உங்க அம்மா உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பா, இப்போ பார்த்துக்கிட்டியா இந்த இது ஃபுல் வீடியோ சாருவோட ஃபோனில் தான் இருந்தது, அதில் பாதி தான் உனக்கு அவ அனுப்பி விட்டுருக்கிறா, ஃபுல் வீடியோ இதுதான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சீனுக்கு உண்மை புரியுது, தன்னுடைய அம்மா மேலே தான் எல்லா தப்புமே சீனு புரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்து தான் மாயா வரல சீனு மோதிரம் போட்டுதாங்க எல்லாமே சந்தோஷமா நடந்து